தேவனே எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். இடைப்படுவி பிள்ளைகள் வசனத்தால் நிரப்பப்படும். இங்க ஆடல் பாடல் கொண்டாட்டம் அந்த காலெல்லாம் போயிடுச்சு. இனி சத்தியத்தில் ஜனங்கள் வளர கடைசி காலத்தில் வாழ்வதினால் தெளிவான சத்தியத்தை புரிந்து தடுமாற்றம் இல்லாமல் கர்த்தருக்காய் வாழக்கூடிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள இந்த வார்த்தைகளால் நிரப்பும். அந்த அனைவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தமாமேன்னு சொல்லுங்க. ஒரு காரியம் சொல்லணும். எனக்கு இப்போ மற்றவங்க வந்து நடத்திட்டு போவாங்க. சாமி கூட இன்னும் நாள் வர 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 அவருடைய அந்த உணர்வுகள் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நாம் வந்து இங்கேயே இருந்து பல வருஷமா இருக்கிறோம். நான் வந்து ஜனங்களை நடத்துகிற விதம் என்னுடைய இப்போ சாம் வந்து நல்ல வேற நிலைக்கு போகணும்னு விரும்புகிறார். அவருடைய அழைப்பு தரிசனம். ஒரு ஆத்மா கெட்டு எந்த ஊழியரும் ஒரே ஒரு ஆத்மா கெட்டு போயிட கூடாது என்ற பாதத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை. ஷோ காட்டுறது இல்லை. சர்ச் என்பது பாடலாம் வந்து ஷோ காட்டிக்கிட்டு அந்த விஷயம் இல்லை. சத்திய வார்த்தையை சொல்லணும். அதற்கு முன்னர் கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு என்னுடைய சகோதரர் பாஸ்டர் கேப்ரியல் இறந்துட்டார். இப்போ ஒரு வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க இறந்துட்டா வந்து நடத்துவாங்களா சொல்லுங்க? 71 வயசு. எங்க முழு குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்கு அவர் தான் காரணம். அந்த சாட்சி வேணும். என்னால என் புருஷன் கெட்டா, என்னால என் மனைவி கெட்டா, என்னால என் பிள்ளைங்கெல்லாம் கெட்டாங்க, அந்த பேர் இல்லை. இன்னாரால் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது, இயேசுவுக்காக ஆயத்தமானாங்க. அவ்வளவுதான். ஏழ்மையான பாஸ்டர் தான் அங்க வந்து ஊழியெல்லாம் செஞ்சிருக்காரு. நல்ல சாட்சி. அவரு டீ குடிக்க போயிட்டாரு. டீ டிஃபன் தான் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் ஆமா தானே? யாரு இங்க இருக்காரு? அந்த பக்கம் போயிட்டாருப்பா. இல்லை ஒன்றும் போய் பாவம் காலையிலேருந்து வாசிக்கிறாங்க. 4 ஆராதனையில் வாசிக்கிறோம். பசி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். ஆனால் அந்த இடத்துல இன்னொருத்தவங்க வரலையேங்கிற வார்த்தை. அது நான் தப்பா நடத்துக்காதீங்க. யாரும் இல்லைன்னா கூட ஊழியம் நடக்குமா நடக்காதா? சத்தமா சொல்லுங்க. அதான் வெறும் சேருக்கு கூட கர்த்தர் இருப்பாரு. அதனால என்னுடைய நிலை வந்து அவரை பிரியப்படுத்தணும். அப்போ அவரை பிரியப்படுத்தணும்னா நீங்க என்ன நாம சொல்ற வார்த்தைய கேட்கணும். என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது. ஹலோ டியர் சொல்றதா பிரதர் அண்ட் சிஸ்டர், எங்களை நீங்க ஃபாலோ பண்ண, எந்த ஊழியரையும் நீங்க ஃபாலோ பண்ண கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நாம பின்பற்ற வேண்டும். இப்போ எங்க அண்ணன் வந்து ஊழியம் நடந்தது. நல்ல சாட்சியெல்லாம் சொன்னாங்க. ஒரு 25 பேருக்கு மேல. ஏழ்மைதான். ஆனா பரலோக ஐஸ்வர்யத்துக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயத்தப்படுத்திருக்காரு. நிறைய ஊழியக்காரர்களை. அதான் ஒரு மனுஷன் பிறக்கிறது சாவுறது இல்லை. நம்ம போகும்போது இயேசுவுக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். இயேசு அப்பாவுக்கு. அதை தான் உங்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்கிறோம். இன்னொன்னு சொல்லுவார், ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீரை நாம துடைக்கலாம். ஆனா நமக்குள் தம்முடைய சொந்த ரத்தம்னு வரும்போது கண்டிப்பா அது என்ன சொல்றது, ஒரு வேதனை கண்டிப்பா இருக்கு. வேதனையோ அதெல்லாம் இருக்கு. அதனால்தான் பூமியில இருக்கும் போதே நான் பிரசங்கத்துக்குள்ள இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான். இருக்கும் போதே அப்பா அம்மா, அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, அந்த பாசம் சாகிற வரைக்கும் குறையக்கூடாது. ஒருத்தவங்க கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், உதவி செய்யலாம், செய்யாம இருக்கலாம். அது அவங்களுடைய வசதியை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து.
ஆனா திரும்ப ஒரு தாய் வயிற்றுல 5 பேரோ 7 பேரோ பிறக்க போறது, திரும்ப ஒரு முறை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தன்னு பிறக்க போறது. இதான் சபையில நாம சொல்லிக் கொடுக்கிறோம். இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். அப்ப இவைகளை நீங்கள் அறிந்து கொண்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குடும்பத்தின் பாசத்தை என்ன செய்யணும். அப்ப அங்க வந்தவங்க சாட்சி சொன்னாங்க, இதை போல குடும்பத்தை நாங்க பார்க்கல. 7 பிள்ளைங்க, 7 குடும்பமும் ஒற்றுமையா இருக்காங்க. நான் எங்கே தூரத்துல இருக்கிறேன், விளங்குதா அவங்களுக்கு? அதனால தைரியமா சொல்லிக் கொடுக்கணும். அண்ணன் தம்பிங்க இப்படி இருந்தா அப்படி இருக்கணும். அக்கா தங்கச்சிங்க குடும்பம் எப்படி இருக்காங்க பாரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப என் சபையில் உள்ள மக்கள் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா நமக்கு தலை யாரு, இதாங்க நான் சொல்றேன். அப்ப இதுக்கு மேல நீங்க மனுஷிகத்துக்கு இடம் கொடுத்து பணம் தான் முக்கியம், பொருள் தான் முக்கியம், அழகு தான் முக்கியம், அந்தஸ்து தான் முக்கியம், மற்றது தான் முக்கியம் அப்படின்ட்டு சும்மா சின்ன சின்ன காரியத்திற்கு விரோதங்களையும் கசப்புகளையும் வைராக்கியங்களையும் பல நட்பை குறைச்சிக்கிட்டு நீங்க இருந்தீங்கன்னா அது நம்முடைய வேதத்தை படிப்பதில் அர்த்தமே. அதனால இதை நான் சபை மக்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நீங்க இப்படிதான் வளரணும். ஏன்னா இது அவசியமானது. யாரும் ஒண்ணு கொண்டு வரல, யாரும் கொண்டு போக போறது இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது ஒரு பெரிய பாக்கியங்க. ஆமென் சொல்லுங்க. அவ்வளவுதான். சரி, இன்னைக்கு ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அதற்கு முன்ன ஒருத்தவங்க சத்தமா மத்தேயு 21:1-11 மைக் வச்சுக்கிட்டா அல்லது மைக் இல்லாதவங்களோ சத்தமா படிங்க. கன்னடாவில் தான் படிங்க. கன்னடாவை தமிழில் படி. நான் தமிழில் சொல்ல போகிறேன், நீங்கள் கன்னடாவில் படிங்க. எல்லாம் பைபிள் எடுத்துங்க. ಜಾತಿ வரும்போது ಬೈಬಲ್ எடுத்துட்டு வாங்க, நல்லது. ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21ನೇ ಅಧ್ಯಾಯ 1-11 ವಚನಗಳು. ಅವರು ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಸಮೀಪಿಸಿ ಎಣ್ಣೆಯ ಮರಗಳ ಗುಡ್ಡದ ಬಳಿಯಲ್ಲಿರುವ ಬೆತ್ಫಗೆಗೆ ಬಂದಾಗ ಯೇಸು 2 ಶಿಷ್ಯರನ್ನು ಕರೆದು, ನಿಮ್ಮೆದುರಿಗಿರುವ ಹಳ್ಳಿಗೆ ಹೋಗಿರಿ. ಹೋದ ಕೂಡಲೇ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಿರುವ ಕತ್ತೆಯನ್ನು ಅದರ ಕೂಡ ಇರುವ ಮರಿಯನ್ನು ಕಾಣುವಿರಿ. ಅವುಗಳನ್ನು ಬಿಚ್ಚಿ ನನ್ನ ಹತ್ತಿರಕ್ಕೆ ಹಿಡುಕೊಂಡು ಬನ್ನಿರಿ. ಯಾವನಾದರೂ ನಿಮಗೆ ಏನಾದರೂ ಹೇಳಿದರೆ, ಇವು ಸ್ವಾಮಿಯವರಿಗೆ ಬೇಕಾಗಿವೆ ಅನ್ನಿರಿ. ಕೂಡಲೇ ಅವುಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಕೊಡುವನು ಎಂದು ಹೇಳಿ ಕಳುಹಿಸಿದನು. ಒಬ್ಬ ಪ್ರವಾದಿಯ ಮುಖಾಂತರ ಹೇಳಿದ ಮಾತು ನೆರವೇರುವಂತೆ ಇದು ಆಯಿತು. ಆ ಮಾತು ಏನೆಂದರೆ, ಚೀಯೋನ್ ನಗರಿಗೆ, ನೋಡು, ನಿನ್ನ ಅರಸು ನಿನ್ನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತಾನೆ. ಆತನು ಶಾಂತ ಗುಣವುಳ್ಳವನಾಗಿಯೂ ಕತ್ತೆಯನ್ನು, ಹೌದು, ಪ್ರಾಯದ ಕತ್ತೆ ಮರಿಯನ್ನು ಹತ್ತಿದವನಾಗಿಯೂ ಬರುತ್ತಾ ನೆಂದು ಹೇಳಿರಿ ಎಂಬುದು. ಆಗ ಶಿಷ್ಯರು ಹೋಗಿ ಯೇಸು ತಮಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟಂತೆಯೇ ಕತ್ತೆಯನ್ನು ಮರಿಯನ್ನು ತಂದು ಅವುಗಳ ಮೇಲೆ ತಮ್ಮ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಹಾಕಲು ಆತನು ಹತ್ತಿ ಕೂತುಕೊಂಡನು. ಆಗ ಜನರ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಬಹಳ ಮಂದಿ ತಮ್ಮ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ದಾರಿಯಲ್ಲಿ ಹಾಸಿದರು. ಬೇರೆ ಕೆಲವರು ಮರಗಳಿಂದ ಚಿಗುರುಗಳನ್ನು ಕೊಯ್ದು ದಾರಿಯಲ್ಲಿ ಹರಡುತ್ತಿದ್ದರು. ಆತನ ಹಿಂದೆಯೂ ಮುಂದೆಯೂ ಗುಂಪಾಗಿ ಹೋಗುತ್ತಿದ್ದ ಜನರು, ದಾವೀದನ ಕುಮಾರನಿಗೆ ಜಯ, ಕರ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಬರುವವನಿಗೆ ಆಶೀರ್ವಾದ, ಮೇಲನ ಲೋಕಗಳಲ್ಲಿ ಜಯ ಎಂದು ಆರ್ಭಟಿಸಿದರು. ಆತನು ಯೆರೂಸಲೇಮನ್ನು ಸೇರಲು ಪಟ್ಟಣವೆಲ್ಲ ಗದ್ದಲವಾಗಿ, ಈತನು ಯಾರು ಅಂದರು. ಅದಕ್ಕೆ ಆ ಜನರ ಗುಂಪಿನವರು, ಈತನು ಆ ಪ್ರವಾದಿ, ಗಲಿಲಾಯದ ನಜರೇತಿನ ಯೇಸು ಅಂದರು. 10வது வசனம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு, இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் நிறைய பேசிக்கிட்டு இருப்பாங்க. அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கை உள்ள திருச்சபைகளில் சும்மா கடமைக்காக கண்டிப்பா யாரும் சொல்ல, ஆனா சொல்றவங்க சொல்ற இடமும் இருக்கு. அதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. நாம உணர்வில் இருந்து சொல்லுகிறோம். நிறைய சொல்லணும்னு ஆசைப்படல. நீங்க சும்மா கேட்டுட்டு போறதுல பிரயோஜனம். அட்லீஸ்ட் இந்த இடத்த விட்டு போகும்போது நான் என்னவா இருக்கிறேன், என் வாழ்க்கையில போன வருஷம் போல அதே வாழ்க்கை தானா, இல்ல போன மாதம் இருந்த போல அதே குணம் தானா, இல்ல போன வாரம் இருந்தது போல அதே பிடிவாதம்னா
அதுக்கு நாம ஒன்றும் பண்ண, சத்தமா சொல்லுங்க, நாம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த ஜீவனுள்ள வார்த்தை எல்லாரோட பேசிக்கிட்டு இருக்கு. இந்த வார்த்தை கேட்கிறவங்க சிந்தித்து விட வேண்டியதை விட்டுட்டு பிடிச்சு கொள்ள வேண்டியதை பிடித்து கொண்டு யாருக்காக வாழணும், அவ்வளவுதான். ஏன்னா இந்த ஆராதனை கர்த்தருக்கு மகிமையானது. இதுல இருக்கிற துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் மகிமை யாருக்கு போய் சேரணும்? அதனாலதான் துவக்க நேரத்துல ஓடி வந்துருங்கன்னு சொல்றோம். சில நேரத்துல முன்ன பின்ன இருக்கும், அதை நான் சொல்ல வரல. ஒரே மாதிரி இல்லை, முன்னும் பின்ன இருக்கலாம். நம்முடைய நோக்கம் கர்த்தருக்கு மகிமைய கொண்டு வரணும். நீங்க தூங்குனீங்கன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. இப்ப சும்மா அல்லேலியா போட்டுக்கிட்டுலாம் என்னால பண்ண முடியாது. அப்படி கோயில்ல வந்து பாதி இப்படியெல்லாம் இருந்துகிட்டு இருந்தா அது எப்படியே போங்க. என்னத்துக்கு ஆமென் சொன்னா அல்லேலியா சொல்லணும்? சொல்லுங்க. ஆலயத்துல வந்த பிறகு காலையில நல்லா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க இதயத்தை ஆயத்தப்படுத்தி தெளிவா வரணுமா, வரக்கூடாதா? நான் 1 மணிக்கு படுக்கிறேன், நைட்டு 4 மணிக்கு எழுந்திருக்கிறேன். மற்ற நாட்கள்ல 11:30 மணிக்கு தான் நான் படுக்கிறது. 11, 11:30, 4:15 இப்படியே எழுந்திரிச்சிருவோம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. ஆனால் கர்த்தருக்கு முக்கியத்துவம் நாம கொடுக்கணும். சரி, இப்ப இன்னைக்கு அந்த குருத்தோலை ஞாயிறை குறித்ததான சம்பவம் தான் இந்த அதிகாரத்துல இருக்கு. எருசலேமை பத்தி எல்லாம் நம்ம பேசி இருக்கிறோம், ஒலிவமலையை பற்றி பேசி இருக்கிறோம். ஏன்னா ஒரு 37 வருஷத்துக்கு மேல இந்த இடத்துல இருந்து நடத்தும் போது கட்டாயம் நாம இடைவேளை குறித்து இப்ப திரும்ப ஒரு முறை ஒரு வார்த்தையும் பேச ஆரம்பித்தால் கண்டிப்பா வேற விதத்திலே வியாக்கியானங்களை கொடுத்து சத்தியங்களை கொடுத்து ஆண்டவர் கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதுல எந்தவித மாற்றமும். அறிவு கொஞ்சம் மேல வர வர வர, அதான் சொல்ற அறிவுனா என்ன சொல்ற, புத்தி கொஞ்சம் வளர 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 பக்தியும் அதிகமா வரும். புத்தி அதிகமாக பக்தி வர 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 தேவ ஞானம் ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும். அப்ப சர்ச்சில் வளர்றவங்க எல்லாம் கூட கவனிக்கிறீங்களா? எத்தனை வருஷம் வருது இல்ல, வயசு வளர்த அதே போல புத்தியும் அதிகப்படுத்தி அப்புறம் அறிவை வளர்த்து கொண்டு விட வேண்டியதை. இப்ப கெட்ட வார்த்தை பேசுற நீ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் புத்தி வளரலன்னு அர்த்தம். குழந்தை அந்த அவ்வளவுதான். இப்போ முந்தி போலவே நாம அந்த பாவத்தை இல்லை, நான் இதுக்குள்ள செய்திக்குள்ள வந்த பிறகு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்னென்ன வருதோ கர்த்தர் கொடுக்கட்டும், முன்னாடியே சொல்றதை விட. ஏன்னா இந்த வசனம் எடுத்திருக்க அவ்வளவுதான். என்ன வார்த்தை வருமோ எனக்கு தெரியாது, அதான் கர்த்தர் பேசுறது. இது எனக்காக பேசினார், உனக்காகன்னா நீ தப்பு பண்ண உனக்கு தான். நீங்க வேத வசனத்தின்படி வாழலன்னா இந்த செய்தி யாருக்குதான்? சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு தான், எனக்கு தான். இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கிற, என்னையும் சேர்த்து சொல்றேன் பாருங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஐயா எனக்கு தான் சொன்னார், என் குடும்பத்துக்கு சொன்னார்னா அப்ப ஐயாவுக்கு சொல்லிக்கிறேன், எனக்கு இல்லையா? அப்படி ஏதாவது கெட்ட குணத்தோடு சொன்னா நீங்க சொல்லணும், நீ பேய் பிடிச்சிருக்க உனக்கு, எப்ப பாரு பிரசங்கத்தை குறை கண்டுபிடிச்சுக்கிட்டு சொல்ற வார்த்தையை கேட்க மனசு இல்லாம பாவங்களை குறைகளை விட முடியாம நீங்க வந்து எப்பவுமே இதே போல உங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லதை வளர்த்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப இதுல 2 சீஷர்களை பத்தி பேசியிருக்கிறோம். இந்த சம்பவத்துல இதெல்லாம் வரும். 2 சீஷர்கள். நெக்ஸ்ட் என்னது? கிராமங்களை குறித்து சீஷர்கள், கிராமங்கள். பிறகு கழுதைய பத்தி, இப்பவும் கழுதையை பத்தி பேசுனா அதெல்லாம் பேசணும், ஆனா வேற மாதிரி விளக்கம் வரும். ஆனா எங்க மைண்ட்ல இருக்க போகுது ஜனங்களுக்கு? சரி, கழுதைன்னு வச்சுக்குவோம். நல்லா கவனிக்கிறீங்களா? எங்கேயோ கட்டி கிடந்த கழுதை யார சுமந்தது சொல்லுங்க? எங்கேயோ கிடந்த இயேசுக்காக வாடுறோமா? போற இடங்கள்லாம் நான் ஏசப்பா பிள்ளைன்னு போகும்போது அவங்க போல நீ தம்மடிச்சுன்னா ஏசப்பா பிள்ளைன்னு உங்களுக்கு சொல்லுவாங்களா? நான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் பேசி அவனை, வேற வழி இல்லைங்க. ஏன்னா கடைசி பாவத்தை கூட நாம என்ன செஞ்சிடணும்? ஒண்ணா வெட்டணும். நீ தண்ணி அடிக்கிறேன்னு வச்சுங்க, நீ மற்றவனோட சேர்ந்துகிட்ட தெரியும், எப்படியும் வாசனை கண்டுபிடிச்சிருவாங்க.
நீ ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லுவாங்களா? அப்ப அங்க சாட்சி அப்ப பரலோகத்துக்கு போக முடியுமா? இத்தனை நாள் எங்கேயோ கிடந்தோம், எப்படியோ இருந்தோம். சரி, தெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு வந்துட்டோம். வந்த பிறகும் திரும்ப அதே போல இருந்துகிட்டு இருந்தா அப்ப நாம இவ்வளவு நாளும் ஏசாமியை பேர் சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரா? அக்கிரமக்காரனை போயிடு, என்னை விட்டு. அந்த வார்த்தை வேணுமா நம்ம காதுல? ஒருவேளை இன்னைக்கு இந்த காலையில இங்க உட்கார்ந்துகிட்டு நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்தை விட்டு போகும்போது சின்ன சின்ன குத்துற காரியத்தை விட்டு கூட மனசாட்சி குத்தும். அதை விட்டு வெளியே வர வேண்டும். ஆனா என்னென்ன வார்த்தை வரும் எனக்கு தெரியாது. மற்றவங்க சொல்றப்ப நாம் அப்புறம் என் வாயில வரும் அதை போல வார்த்தை நாம் பேசல. ஏன்னா நாம் நிற்பது கர்த்தருடைய சமூகம், நாம் தியானிப்பது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய ஆராதனை. அன்று முதல் இன்று வரைக்கும் வேத வசனத்தை ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து ஜனங்கள் வழி தப்பி போயிடாம எல்லாரும் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று ஆவியானவர் இந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். கழுதையை பற்றி இப்ப எங்க போனாலும் நாம ஏசப்பா பிள்ளைங்கன்னு சொல்ல அந்த சாட்சி இருக்கா? நாம சொல்லாமலே, நாங்க கிறிஸ்தவங்க, நாங்க சர்ச்சுக்கு போறோம் சொல்லாமலே நம்ம கைவிட பைபிள் கூட இருக்க வேணாம். நம்மை பார்த்த உடனே நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, ஏன் எப்படி தெரியுது? இல்ல நீங்க உங்க பேச்சு வெளிப்படுத்துகிறது. அத போல கழுதியை பற்றி அப்ப தீர்க்க தரிசனம் சகரியா 9:9 சொல்லப்பட்ட அங்குள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இந்த சம்பவம் நடந்தது. அப்புறம் அந்த கழுதியை கொண்டு வந்தாங்க. வஸ்திரங்களை பற்றி செய்தி இருக்கு, கிளைகளை பற்றி செய்தி இருக்கு, ஓசன்னாவை பற்றி செய்தி இருக்கு. வார்த்தையா செய்தியை விளக்கி தியானிக்க முடியும். திரும்ப 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 பேசினா கூட ஆண்டுடைய வார்த்தையை பேசும் போதும் கேட்கும் போதும் இதுல வளராதவங்களுக்கு தான் போர் அடிக்கும். ஆனா தெய்வத்தோடு இருக்கிறவங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கும். சொல்லும் போது ஒரு ஆமீன் சொன்னா நல்லது தானே உங்களுக்கு? அது அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே இருந்தா எப்படியே இருக்கு. இப்ப எல்லாரும் ஆமீன் சொல்லும் போது இந்த உள்ளத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள ஆமேன்னு வரும். ஆனா பழகணும். இப்போ ஆமேன் அது உள்ள அட்லீஸ்ட் சத்தம் வரலாம். அடுத்து இங்க இருந்து என்ன செய்யலாம்? ஏன்னா அந்த பகுதியில நீங்க பார்த்தீங்கன்னா ஆர்ப்பரிச்சிருக்காங்க. என்ன தோத்தர் நல்லா துதிச்சிருக்காங்க. ஏசப்பாவை என்ன பண்ணிருக்காங்க? இப்ப இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா பல முறை எருசலேமுக்கு போயிருக்காரு. ஆனா இப்ப போகுது அவருக்கு லாஸ்ட். இதுவரைக்கும் போயிருக்காரு அவங்க, ஆனா இப்ப போறது கடைசி. சாக போறாரு. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்ன செத்துட்டாரு. இந்த நாள்ல இந்த பகுதியை இப்ப நாம தியானிக்கணும். இப்படி எல்லாம் இப்ப ஒவ்வொன்றும் ஒரு தலைப்பு இருக்கு. நீங்க வீட்டுல போய் நிதானமா படிக்கணும். அப்ப என்கிட்ட 2 சீஷர்கள் கட்டளை பெற்றாங்க. அதை போல எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கா? கவனிக்கிறீங்களா? எங்க புருஷ மனைவிக்குள்ள அல்லது என் நண்பர்களுக்குள்ள அந்த யூனிட்டி இருக்கா? 2 பேரும் ஆண்டவர் அனுப்புறாரு. இதை நீங்க யோசிக்கணும். ஒரு செய்தியா போயிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு வா, கழுதையை அவுத்துட்டு வான்னு சொன்னார் அவங்க கிட்ட. எத்தனையோ பேர் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அழிந்து போறாங்க. அவங்க கிட்ட போய் இந்த சத்தியத்தை சொல்லி அவங்களை கொண்டு வரோமா? ஏதாவது ஒரு ஆத்துமா இந்த வருஷத்துல, இத்தனை வருஷத்துல, இந்த வருஷத்துல, இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த ராஜேந்திர லேஅவுட் ஃபுல்லா பல இடங்கள்ல புதிய ஏற்பாடு கொடுக்கணும்னு மேல இருக்கு. அப்ப இந்த செய்தியை கேட்டு கழுதியை போய் அவிழ்த்துட்டு வாங்க. திடீர்னு அவங்க போனா ஒரு இடத்துக்கு போனாதான் அந்த ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நாம கீழ்ப்படிந்து செஞ்சாதான் அந்த கழுதை எங்க வரும்? அத போல ஆத்துமாக்கள் எவ்வளவோ பேர் அழிந்து போறாங்க. புதிய ஏற்பாடு எடுத்துட்டு போய் அங்க சொல்லி எங்க சர்ச் இங்க இருக்கு, வாங்க, உங்க வியாதி மாறும், உங்க பலவீனத்தை மாற்றுவார், உங்களுக்கு ரட்சிப்பு தேவை, நமக்கு ஏசப்பா நமக்காக அப்படி உயிரெல்லாம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி இந்த புதிய ஏற்பாடு கொடுத்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது சொன்னாதானே அவங்க எங்க வருவாங்க? சொல்லுங்க. ஒரு ஆத்மாவது பண்ணிருக்கீங்களா? சண்டை போட தான் கத்து வச்சிருக்கீங்க.
குடும்ப சமாதானத்தை கெடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். சபை சமாதானத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஐக்கியமா 4 பேரை விடல, ஒரு 4 பேர் நிம்மதியா இருக்க விடல. ஆனா ஏசப்பா உள்ளத்துல, ஏசப்பா இருக்கிற இடத்துல சமாதானம். யாருக்காவது போய் சொன்னீங்களா? சரி, இப்படி வரும்போது ஒசன்னான்னு துதிச்சாங்களே, ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினாங்களே, உங்க வீடுகள்ல பாடல் துதி சத்தம் இருக்கா? உங்க வீட்டுல என்ன சத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு? வீட்டுல உங்க மொபைல்ல என்ன சத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு? எல்லாம் யோசிக்கணும். யாருக்கு முக்கியத்துவம்? யாரை முக்கியப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நாம? ஆனா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க? தாவீதின் குமாரனுக்கு வசனம். அவர் பேரை சொல்லி உயர்த்துறாங்க. ஒரு கூட்டம் கூடும்போது நல்லா பாடி துதிக்கிறோமா? பாட்டு கத்துக்கிறோமா? வேற பாட்டு வாயில சரளமா வரும். இந்த பாட்டு நம்முடைய வாயில வருதா? போகும்போது வரும்போது அந்த பாடல்கள் வரும்போது எவ்வளவு பேர் பார்த்து சந்தோஷப்படுவாங்க? எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நம்ம என்னவா இருக்கிறோங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவ்வளவுதான் நம்ம நிலைமை. சும்மா வந்து போறது இல்லை. இனியெல்லாம் என்னைக்கும் இல்லை. கடவுளுக்காக வாழ்ந்தா எல்லா ஆசீர்வாதமும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இதுக்கு தனியா உன்னை கர்த்தர் பிளஸ் பண்ண போறாரு, ஆஸ்வதிக்க போறாரு, உன் பிள்ளைய உயர்த்த போறாரு, கல்யாணம் நடக்க போகுது, வீடு கட்ட போறீங்க, அந்த செய்தி எல்லாம் இனி எடுபடவே படாது. விளங்குதுங்களா? ஆண்டவருக்காக நான் வாழுறதுனால ஒவ்வொரு நாளும் கேட்டு 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 இப்போ உங்களை நம்பி மனைவியை கொடுத்துருக்காரு. அந்த மனைவிக்கு நீங்க முன்மாதிரியா இருந்து கோபகாரங்களா சண்டைகாரங்களா இருந்து அவங்கள உடைச்சி போடுறோமா, அல்லது ஏசப்பா அன்பை காட்டி அந்த குடும்பத்தை கட்டி காக்க முயற்சிக்கிறோமா? நாமும் நம்ம வீடுகள்ல ஆரம்ப நாட்கள்ல மற்றவங்களால 3வது ஆளால மனஸ்தாபங்கள் நம்ம வீட்டுல வந்தது. இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிறேன். சாத்தா எப்படியெல்லாம் கொண்டு வருவான்னு புரிஞ்சுக்கிறேன். மனுஷன்னா கோபம் வரும், மனுஷன்னா சில சமாதான குறைவு வரும். ஆனா வயசு சொன்ன பாருங்க, வளர்ச்சி சொன்ன, கடந்த காலத்தை யோசித்து இப்ப நம்ம கடவுள் கொடுத்த இந்த சரீரம், தெய்வம் கொடுத்த ஃபேமிலி. அப்ப இதுல முழு கவனம் முதல்ல குடும்பம் அப்புறம் வீட்டுல பாஸ்டம் உட்காந்து கேளுங்க. கொஞ்சம் கோபங்கள் வரும், அப்படியே அமைதியாயிடுவார். ஏன்னா 4 பக்கமே எனக்கு டென்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. சிஜிசின்னு வச்சுங்க, என் கவனத்துல ஓடுது, அதை என்ன பண்றது? டிடிஐ அதை ஒழுங்குபடுத்தணும். எதை செஞ்சாலும் செய்யணுங்கிற எண்ணம். என்னால முடியாதுன்னு விட்டுறக்கூடாது. கர்த்தருடைய ஊழியம் அது. ஊருக்கு போயிட்டு வந்த நேற்று எங்க அண்ணா மருமகள் போன் பண்ணாங்க, விசாரிச்சாங்க. இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. நல்லது, நம்ம குடும்பம் எல்லாம் ஊழியத்துல இருக்கு. ஊழியத்துக்கு தானே போறீங்க, புரியுதா உங்களுக்கு? வேற யாருன்னா முறுக்கி இவன் வந்தாடுங்க உடனே போயிட்டாடுங்க, இவங்கெல்லாம் அண்ணன் தம்பிங்களாம் வந்தானுங்க உடனே சொல்லுங்க. ஊழியம் புரிதல் இருக்கு அவங்களுக்கு. கடவுளுக்காக சேவை செய்யறாங்கிற எண்ணம் சொல்லுங்க. இன்னைக்கு ஜான் சாமியல் வரல, 3 நாள் ப்ரோக்ராம் ஹாஸ்பிட்டல்ல. இவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இவர் அங்க போகும்போது வரும்போதும் கார்ல போன் மேல போன் வருது. அப்போ ஒரு இடத்துல பொறுப்பு எடுத்த பிறகு யாராவது பார்த்து கொண்டு விட்டு விட போயிட்டாரு. தூக்கம் போய் வந்து 9 மணி நேரம் டிரைவிங், வீட்டுக்கு 7 மணி நேரத்துல வந்தாச்சு. வந்த பிறகு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பெங்களூர் உடனே கிளம்பிட்டாரு. வெள்ளிக்கிழமை முடியல அவரால். ரோட்ல எங்கேயோ நிறுத்தி 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கங்க போன் பண்றாங்க. இல்ல என்ன சொல்ற, எவ்வளவு களைப்பு இருக்கு, எவ்வளவு உழைப்பு இருக்கு. அப்ப இன்னைக்கு அங்க கம்யூனியன் கொடுக்கறாங்க, கர்த்தருடைய பந்தி கொடுக்கறாங்க. இல்லைன்னா குட் ஃப்ரைடே ஈஸ்டர்ங்க வர முடியாது. என்ன சொல்ல வருகிற, தேவன் கொடுத்த பொறுப்புல நாம கவனம் செலுத்தணும். அப்ப அந்த பொறுப்புகள்ல உண்மையா இருந்தா நிறைய பொறுப்புகளை கவனிக்கும் போது
இப்போ இந்த ஆராதனைக்கு உட்பட்டதும் ஏற்கனவே சொல்லிட்டேன், குருத்தோலை விஷயம், தண்ணி தொட்டி, இதெல்லாம் அவங்க அதை பார்த்துக்கிட்டாங்க. அதே போல அவர்களும் அதை தான் பார்த்துக்கணும். அப்ப எது நடக்குதா நடக்கலையாகும் போது ஒரு கஷ்டம் இருக்கு. வீட்டுக்கு போறோம், அங்க குழந்தைங்க கத்தும், அப்புறம் ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. நாம எது ஞாபகம் வரணும்? சத்தியத்தை சொல்றவங்க, நாம ஓசனான்னு சொல்றவங்க, ரட்சகரை பற்றி சொல்றவங்க. முதல்ல சாட்சி எங்க இருக்கணும் சொல்லுங்க? வீட்டுல இருக்காங்க. கேளுங்க, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் மட்டும் மேல போயிடுவார். என்னது? அது ஒண்ணுதான் பேசுவார், ஸ்தோத்திரம் போட்டு போயிடுவார். இனியும் நான் வந்து எரிஞ்சு விழுந்தான்னா அப்புறம் எனக்குலாம் என்ன ஆவியெல்லாம் இருக்காரு. அதனால அப்ப எனக்கு இன்னும் 60 வயசு ஆகல. அதனால இல்ல, நீ 30 வயசுலயே வளர்ந்துடணும், 15 வயசுலயே தெய்வீகத்தை கத்துக்கணும். ஏன்னா நம்ம கற்றுக் கொடுக்கிறோம், பைபிளை படிக்கணும் கற்றுக் கொடுக்கிறோம், வேதத்தின் சத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். வயசெல்லாம் போன பிறகு நம்ம கிறிஸ்துவாக வாழுறதில்ல. கர்த்தர் கொடுத்த நாட்களே கனி கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தருக்காக வாழ்ந்தா தேவராஜ்யம் கட்டப்படுமா கட்டப்படாதா? சத்தமா சொல்லுங்க. இந்த குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? 2024 என்ன பண்ணணும்? நம்ம குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணுமா? நம்ம சபையில ஏதாவது செய்யறோமா? கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு ஏதாயிரும் ஒண்ணு தெரியலன்னா தெரிஞ்சவங்க கொஞ்சம் நல்லா தெளிவா என்ன சொல்ற, இஷ்டத்து தவறா வழிகாட்டுறவங்க கிட்ட ஆலோசனை கேட்காதீங்க. இல்ல கவனிக்கிறீங்களா? சிலர் வந்து அது ஒண்ணும் தப்பு இல்ல, இது ஒண்ணும் தப்பு இல்ல அப்படின்னு சிலர் ஐடியா கொடுப்பாங்க. கடைசியில உங்க வாழ்க்கை தாறுமாறா போயிடும். இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். இந்த வேதத்தை சொல்லி கொடுக்கிற நாம யாரையும் தப்பா வழிகாட்ட, சத்தமா சொல்லுங்க, ஒரு ஆத்மா கெட்டிடக்கூடாது, சபையில் உள்ளவங்க கெடக்கூடாது, சபைக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்க கெட்டு போக கூடாது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துறாங்க. இப்படி முடிஞ்ச பிறகு எருசலேமுக்குள்ள போயிட்டாரு. இப்போ இது கடைசி லாஸ்ட் ஜர்னி, கடைசி பிரயாணம். இது போகும்போது 10வது வசனம், அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்க. இதுக்கு முன்னே எருசலேமை பார்த்தா அழுது இருக்கிறாரு, அது வேற சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு பைபிள்ல. எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் அவரை ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று அந்த அளவுக்கு அந்த பிரயாணம் இருந்திருக்கு. இதுவரைக்கும் இதை போல அங்க பார்த்ததில்லை. அங்குள்ள சூழ்நிலை அது குறிப்பா இயேசு சாமி ராஜாக்கள் இருந்த நாட்கள்லாம் சிலதெல்லாம் இருந்திருக்கு. ஆனா நம்முடைய ஆண்டவர் இயேசு இந்த பவனியா போற இந்த சூழ்நிலை அங்க அவங்க நகரத்துல உள்ளவங்க பார்த்திருக்காங்க. அந்த காரியத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு என்னாச்சு? ஆச்சரியப்பட்டு விசாரிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? இவர், கவனிக்கிறீங்களா இல்லையா? இத போல வேற இடத்துலயும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இயேசு எப்படிப்பட்டவரோ அங்க ஒண்ணு இருக்கு. அவர் எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்றாரோ ஒரு ஆச்சரியம் உண்டாகுது. இவரை போல ஒரு அதிகாரம் உள்ளவரை யாரும் பேசுனதில்லை. அவரை காத்து கடல் அமர்த்தின இடத்துல சீசர்கள் என்ன சொல்றாங்க? ஐயோ, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு. அப்படிப்பட்ட சம்பவங்கள் வேதத்தில் இருக்கு. ஆனா இந்த இடத்தில் இவர் யார் என்று அவர்கள் விசாரிக்கிறாங்க. யார் விசாரிக்கிறாங்க? எருசலேமில் உள்ளதான ஜனங்கள், டவுன்ல இருக்கிறவங்க விசாரிக்கிறாங்க. 11 பதில் அங்க உள்ளவங்க சொல்றாங்க. அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். அவர் எந்த ஊரு, எங்க வளர்ந்தார் என்றெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அவர் வந்து இப்ப போய்கிட்டு இருக்கிறவர் யாரு? சத்தமா சொல்லுங்க. தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியை பற்றி தான் இப்ப நான் உங்களுக்கு பேச போறேன். வெறும் கழுதிய பத்தியே கத்திக்கிட்டு கழுத.
2 பேர் இப்ப எல்லாம் சொல்லிட்டேன். இந்த இந்த சாப்டர் உங்களுக்கு அந்த 11 வசனம் வரைக்கும் இப்போ உங்களுக்கு அங்க உள்ள என்ன விஷயங்கிறத சொல்லிட்டேன். நீங்க அதை தியானம் பண்ணணும். 2 பேர், தீர்க்கதரிசனம் நிறைவேறுதல், கழுதை, அது ஒரு கிராமத்துல இருந்தது, கீழ்ப்படிஞ்சு போய் அதை அவிழ்த்துக்கிட்டு வந்தாங்க. அதுலயே அவர் யார் தெரியுமா? தீர்க்கதரிசிங்கிறதுக்கு ஆண்டவர் தீர்க்க பாருங்க, ஏற்கனவே சகரியா தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி. அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படியே கவனிக்கிறீங்களா? ஏற்கனவே இவரை குறித்து தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. தீர்க்க தரிசனமா? தீர்க்க தரிசனம் என்பது 3 காலத்துக்கும் உரியது. கடந்த காலத்தில் என்ன நடக்கும், நடந்தது, அல்லது முன்கூட்டியே நடக்க போதுங்கிற விஷயம். அப்புறம் இந்த நாட்களில் என்ன நடக்கும், அடுத்து வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும்னு சிலர் தான் சொல்லியிருக்காங்க. ஜோசியம் பார்க்கிறவங்கள சொல்ல முடியாது, மந்திரவாதிகள சொல்ல முடியாது, பணத்தை போய் கொட்டுவாங்க, யாரும் சொல்றாங்க அங்கங்க அலைவாங்க. அங்க பேய் தான் வந்து நிற்கும். பேய் தான். சபை விசுவாசிங்க கூட அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்கன்னு பல இடத்துக்கு போவாங்க. யார்கிட்ட போறாங்க? மனுஷங்கிட்ட போறாங்க. ஆனா அந்த மனுஷனுக்குள்ள லீட் பண்றது யாரு? பிசாசு. சபைக்கு வருகிற ஜனங்கள் அங்கெங்கேயும் அலைஞ்சு குறி கேட்கறது போல போனால் சாத்தானை பின்பற்றி போற செயல். புரியுதா உங்களுக்கு? ஆனா உண்மையான தீர்க்கதரிசி நமக்குள்ள இருக்கிறாரு. சத்தமா சொல்லுங்க. உண்மையான தீர்க்கதரிசி ஏற்கனவே வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறாரு. உண்மையான தீர்க்க தரிசனம் பரிசுத்த வேதம். இதுக்கு இன்னொருத்தவங்கிட்ட தலையை கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னொரு இடத்துல போய் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போய் கொடுத்து கேட்கணுங்கிற அவசியம். வீணா தடுமாறுவீங்க. ஏற்கனவே இந்த தீர்க்கதரிசியை குறித்து வேதம் சொல்லுது. அவர் ஏற்கனவே நமக்குள்ளே வந்திருக்கிறார். இன்றைக்கு நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி. சரி, இதுல பழைய ஏற்பாட்டுல இவர் ஒரு தீர்க்கதரிசி என்பதை மோசே சாட்சி கொடுத்திருக்கிறார். இப்ப நீங்க கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? தீர்க்க தரிசன சாட்சி. அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம சாட்சி எப்படி இருக்கு, இதான் இன்னைக்கு செய்தி. இப்ப இயேசுவை குறித்த சாட்சி எருசலேமில் விளங்கினதா? சத்தமா சொல்லுங்க. பல முறை இயேசு சுவாமி எருசலேமுக்கு போனார். என்னென்னவோ சொன்னாங்க. பேய் பிடிச்சவங்க, இயேசு சாமி விபச்சாரக்காரன், என்னென்னவோ சொன்னாங்க, பைபிள்ல இருக்கு. ஆனா இப்ப அவர் உயிரை கொடுக்க போற நேரத்துல, முழு உலகத்துக்கு தன் ஜீவனை கொடுக்க போற நேரத்துல அவரை குறித்து சொல்லப்படுற சாட்சி என்ன? இவர் யார்? தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசினா யாரு சொல்லுங்க? பரலோகத்தினுடைய வார்த்தைய பூமியில சொல்ற ஜனங்கள் வழி தவறி போகாம. இன்னைக்கு உலகத்துல தீர்க்கதரிசனம் வரங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. எல்லாரும் பொய்யான தீர்க்கதரிசி இல்ல, நல்லவங்க இருக்காங்க. ஆனா நல்ல நல்ல வசனத்தின்படி வளர்கிற தீர்க்கதரிசிகள் யாருக்கு தவறாய் சொல்ல. அதான் ஒருத்தவங்க ஒரு தீர்க்கதரிசி வந்தாராம். இப்ப இது வந்து ஒரு 3-4 பேருடைய வாழ்க்கையில உள்ளது. அதனால இன்னாதான் இன்னாருன்னு எடுத்துக்கிட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. என்னது, நீ வந்து இனி இந்த சர்ச்சில் இருக்க வேண்டிய அவசியம் நான் ஒரு ஆள் இல்லை, 4 பேர். நீ இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. உனக்கு வந்து பெரிய, நீ வெளிநாட்டுக்கெல்லாம் போவ, நீ பல இடத்துக்கெல்லாம் போற அப்படின்னு யாரும் சொல்றாங்கன்னு வச்சுங்க. ஆண்டவர் அப்படி சொல்லுங்க. ஆண்டவர் அப்படி சொல்ல. சரி, அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்களே, அவங்க வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து போனாங்களே, அவங்களும் நடந்ததா? சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன பொய்யா இருக்குமா? சத்தமா சொல்லுங்க. அதுதான் கண்ட இடத்துல தலையை கொடுக்காதீங்க. உங்களுக்கு வேணும்னா பைபிள இதுல இருந்தே கர்த்தர் நிறைய பேசுவாரு. அல்லது உங்கள் வாழ்க்கையை தெளிவா நடத்தணும்னா
தெளிவான தீர்க்கதரிசிய உங்க எல்லையில கொண்டு வருவார். உங்க ஆவியில நல்லா புரிஞ்சிக்க முடியும். அவங்க மேல் பூச்சா பூச மாட்டாங்க. உன் குடும்பத்துல பிரச்சனையோட இருக்க மனம் திரும்புன்னு சொல்லுவாங்க. இதான் உண்மையான தீர்க்கதரிசி. நீ இந்த தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்க, இந்த தப்பை விடு மகனே, நீ இதை விடலைன்னா உனக்கு பெரிய ஆபத்து காத்து இருக்கு. இதுதான் என்னது உண்மையான மோசே இவரை குறித்து சொல்றாரு. என்னை போல ஒரு தீர்க்கதரிசிய உங்கள் சகோதரர் நடுவிலிருந்து எழுப்புவார்னு. எங்க உபாகமம் 18:15-16 நினைக்கிறார். அதே வார்த்தையை பேதுரு குறிப்பிடுகிறார். டியூட்டரானமி 18. தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை. சரிங்க, இருக்குல்ல. இதே இது அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 26 நினைக்கிறேன். நான் குறிச்சிட்டு வரல அந்த வார்த்தை. அதுல கூட அப்போஸ்தலர் 3 ஆக்ட்ஸ் சாப்டர் 3:26 பாருங்க. எழுதுறதுல இருக்கீங்களா? இல்ல, நான் பாயிண்ட் உள்ள போகிற 8 காரியம் இருக்கு. ஆனா ஒரு 3 காரியம் மட்டும் சொல்றேன். ஒரு 3 காரியம். வெறும் தீர்க்கதரிசி என்ன சொல்ல விரும்பல. 3 காரியம். இந்த தீர்க்கதரிசி எப்படி சாட்சி பெற்றார், இவரை குறித்து மற்றவங்க என்ன சொன்னாங்க என்கிற விஷயத்தை நம்ம 3:26 இருக்கா 23. அந்த தீர்க்கதரிசியின் சொற்கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக. ஓகே, அந்த 2 இடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இயேசுவை பற்றி மோசே சொல்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து மோசே சொல்றார். உபாகமம் 18 அப்போஸ்தலர் 3 அதிகாரத்திலும் உங்க நடுவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார். நீங்க எல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? அவர் சொற்படி சத்தமா கேட்கணும். அவர் சொற்படி கேட்கணும். நீங்க அவர் சொல்ல கேட்கலன்னா, செவி கொடுக்கலன்னா என்ன ஆயிடுமா? இல்ல, நாங்க வார்த்தையை சொல்லுங்க. என்னவா? கேட்காதவங்க குறிக்கிறதுலதான் இருக்கீங்க. அது உள்ள என்ன இருக்குன்னு சொல்ல விரும்புறீங்க. அறுப்புண்டு போவாங்க. இயேசு சாமிங்கிற தீர்க்கதரிசி வார்த்தைய நீங்க கேட்கலன்னா உங்க வாழ்க்கை அறுப்புண்டுனா என்ன? அங்க அப்படி சொல்லி இருக்குங்க. அப்ப தீர்க்கதரிசனம் என்ன தெரியுமா? நீ இந்த வசனத்தின்படி வாழ்ந்தால் உனக்கு ஆசீர்வாதம். நீ இந்த வார்த்தையின்படி வாழாவிட்டால் உனக்கு என்ன? பதில் சொல்லுங்க. சாபம். நான் சாபத்தை அதிகம் சொல்றவன் இல்ல. ஆனா எல்லா ஊழியர்களும் சொல்றாங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் ஆசீர்வாதம். தேவனுடைய வார்த்தை தீர்க்கதரிசியாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளலன்னா உங்களுக்கு என்னவா? சாபம் தான். ஆனா இந்த சாபம் வரக்கூடாது என்பதற்காக தான் இந்த சாபத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். இப்ப இந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னு சொல்லிட்டு தான் வசனங்களை வைத்து நம்மோட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த வார்த்தையை நாம ஏற்றுக்கொள்ளலன்னா கட்டாயம் நமக்கு ஆசீர்வாதம் சத்தமா. வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் கேட்டு வாழணும். உங்க இஷ்டம் போல வாடுறது. நீங்க சர்ச்சுக்கு வரலன்னா, நீங்க ஒரு இந்துவா இருந்திருந்தீங்கன்னா, அல்லது நீங்க வேற கொள்கையில இருந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அறிவு இருக்கு. நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அவங்களுக்குரிய தண்டனைகள் இருக்கு. என்னைக்கு ஏசாமிய தெய்வமா தெரிஞ்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வந்த பிறகு சபை ஒழுங்கு இருக்கு, வேத ஒழுங்கு இருக்கு, வசன ஒழுங்கு இருக்கு, ஆண்டவர் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம கவனமா
பார்த்து படிச்சு கேட்டு சிந்தித்து வாழும்போது இதில் உள்ள ஆசீர்வாதங்களை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப இதை நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். உங்க ஆத்மா அறுப்புண்டு போயிடுமா, ஒண்ணு இல்லாத போயிடுமா? நம்ம நல்லா இருக்கணுமா கெட்டு போகணுமா? பயத்தன் சொல்லுங்க. சும்மாலாம் இல்ல, இது அப்படியேதான் நடக்கும். இந்த வேதம் மாற்றமே இல்ல, இது அப்படியேதான் நடக்கும். அப்ப அந்த தீர்க்கதரிசி பற்றி யார் சொன்னது? மோசே சொன்னாரு அந்த தீர்க்கதரிசி வார்த்தையை. சரி, இந்த தீர்க்கதரிசி ஆண்டவராகிய இயேசு வந்து என்ன பண்ணார் எட்டு சொல்ல முடியாது. ஒரு காரியம் முதல்ல பார்ப்போம். அது ஒரு காரியம் பார்த்தாலே போதும்னு நினைக்கிறேன், பிறகு பார்க்கலாம். லூக்கா 7:39. Luke chapter 7 verse 39. லூக்கா 7ஆம் அதிகாரம் 39. அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்று இப்படிப்பட்டவன் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இப்ப கவனிங்க, தீர்க்கதரிசி என்றால் ஒருத்தவங்க உள்ளத்துல இருக்கிறத படம் பிடித்து காட்டுவாங்க. சும்மா இஷ்டத்துக்கெல்லாம் வாயில விட மாட்டாங்க. எனக்கும் அந்த தீர்க்க தரிசன வரம் இருக்கு, ஆனா பயந்து இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் இள வயதில நான் உபயோகப்படுத்தின விதம் வேற. 40 நாள் 40 நாட்கள் இப்ப ஒருவேளை தான் இருக்கிறோம். அப்ப 40 நாள் 120 வேளையும் சாப்பிடுவதே இல்லை. சாட்சி எல்லாம் இருக்காங்க. அந்த நாட்களில் தான் கர்த்தர் கொடுத்த வரங்கள். அது பேய் ஓடுதுன்னா அப்படி காத்திருந்ததுனாலதான். இப்போ ஒரு வீட்டுல போய் ஜெபம் பண்ணான்னு சொன்னா அந்த வீட்டுல ஆசீர்வாதம் இருக்கும். ஏன்? தியாகம். சிலருக்கு கைய வச்சு ஜெபம் பண்ணா என்ன யோசிக்கிறாங்க அதெல்லாம் அப்பவும் சரி இப்பவும் கர்த்தர் சொல்லிடுவாரு. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், அதனால உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நான் நம்ம சபையை விட்டு வெளியில ஊழியத்துக்கு போனா என் நாவை கர்த்தர் தருகிறாரு. நட்டுக்குவாங்க ஜனங்க இன்றைக்கும். இப்ப ஆண்டவர் அந்த கிருபை எனக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் ஒரு மாதிரி போறது, மனுஷனை ப்ளீஸ் பண்ற போல தெரிஞ்சா உடனே நிறுத்திக்கிறேன். ஏன்? கடவுளுக்கு விரோதமான நமக்கு நல்லா தெரியும். வாயை திறந்த உடனே இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க. தீர்க்க தரிசனம் என்பது என்னது? ஒரு மனுஷன் யோசிக்கிறத விட கர்த்தர் உணர்த்துவார். சரி, இங்க என்ன விஷயம்? அது கொஞ்சம் அந்த பகுதி பாருங்க. பரிசேயன் என்பவன் பக்தி உள்ளவன். பரிசேயன் யாரு? வேதத்துல பக்தி நிறைந்தவன். இயேசு சாமிய அவங்க வீட்டுல கூப்பிட்டு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிடுறார். அந்த வீட்டுல ஒரு பெண்மணி, அந்த பெண்ணை என்ன சொல்லுது? பாவியான ஒரு பெண். இயேசாமியை போய் தொடுறாங்கன்னா அங்க போயிட்டு எண்ணெய ஆயில ஊற்றி அவர் பாதத்துல ஊற்றி தலை முடியாத அதெல்லாம் அந்த பகுதியை வீட்டுல படிச்சு பாருங்க, நாம சொல்லி இருக்கிறோம். அப்ப இத பார்த்துக்கிட்டே இருந்தான் அந்த பரிசேயன். வசனம் அறிந்தவன் பரிசேயன் பார்த்துக்கிட்டே இருந்தான். என்ன சொல்றான்? அவன் வாய் திறந்து யாருக்கிட்டையும் சொல்லல. கவனிக்கிறீங்களா? யாருக்கிட்டையும் வாயை திறந்து கூட இருக்கிற 4 பேரை கூப்பிட்டு அங்க பாரு அந்த பெண்ணு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. இவர் என்ன தீர்க்கதரிசியா? இவர் அவள் தொடுறாளே, இவருக்கு தெரியலையான்னு கூட இருக்கிறவங்கள இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? ஒரு பிரச்சனை வந்தா 4 பேர் காதுல போட்டு விட்டுருவாங்க. இருக்கீங்களா இல்லையா? போடலாமா? அப்படி எல்லாம் இருக்கீங்களா இல்லையா? நல்லத போடுங்க, வளருவாங்க. கெட்டத போடாதீங்க, கெட்டுருவாங்க. நல்ல விஷயங்களை 4 பேர் காதுல போடுங்க, கெட்டு போகாத வாழ்க்கை வாழ. ஆனா யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு கெட்ட காரியம் அது உன் காதுல வந்ததுன்னா உன் நாக்கு அல்லது வாய்க்கு பூட்டு போட்டு கொண்டு அமைதியா இருந்தா உனக்கும் நல்லது. உங்க வாய் விட்டு 4 பேருக்கு உங்களால அந்த துர்ச்செய்தி போனதுன்னா அந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு வரவே வரும். இதனால எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்க?
ஈஸியா வாயத்திறந்து சொல்லிடுவோம் நாம. உனக்கு தெரியுமா? ஹலோ, அது இது இப்படி அப்படி நீங்க சொல்லிடுவோம். நாம ஈஸியா நாம இருதயத்துல தங்க வச்சுக்க முடியாது. அதை தூக்கி யாரு காதுல. ஆனா எல்லாரும் புரிந்து கொள்றவங்க, எல்லாருக்கும் ஒரே ஞானம் இல்ல, எல்லாருக்கும் ஒரே வளர்ச்சி இல்ல. உடனே அவங்க எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லி, அப்ப அவங்க நிலைமை என்ன வருது? அவங்களும் மனுஷன் தானே. உங்களை பத்தி அப்படி, உங்களை பத்தி அதை போல செய்தி யாராவது சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? நாம அப்படி பண்ணலாமா? அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். நம்முடைய மனைவி அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகள் அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். நம்முடைய அண்ணன் தம்பி அந்த இடத்துல வச்சு பார்க்கணும். செய்வோமா அப்படி? அப்ப இந்த செய்தி துரிதமா வெளியில போனா எவ்வளவு பேர் தலை குனிவாங்க. சிலர் தற்கொலை செய்ய முயற்சிப்பாங்க. என் பேரை கெடுத்துட்டாங்க, என் குடும்பத்தின் பேரை கெடுத்துட்டாங்க, நான் ஒண்ணும் பண்ணல, நான் சொன்னது ஒண்ணுதான், ஆனா இவங்க 10 இப்படி எல்லாம் வருமா வராதா? விளங்குறா இல்லையா உங்களுக்கு? கிறிஸ்தவங்க நாவை காத்துக்கணுங்க. சரி, நல்லது சொல்லலாம், 4 பேருக்கு நன்மை வரும். கெட்டதை சொன்னா அவங்க விட்டு எடுக்கவே முடியாது. அந்த விதை விழுந்துச்சுன்னா அந்த பாய்சன் அவங்க இருதயத்தை விட்டு வெளியே எடுக்க இல்ல. இந்த வார்த்தை அவசியமா? அவசியம் இல்லையா? சொல்லுங்க. இதை சொல்லி கொடுக்கதான் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு தெரியாது பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நீங்க யோசித்தா கூட உங்களுக்கு தெரியாது. அப்ப இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து உங்களை சொல்ல வச்சு, இதை சொல்ல வச்சு நீங்க தெளிவா இருக்கணும்னா, யார் யார் என்ன யோசனை எனக்கு தெரியாது. இந்த மேடையில இருந்து ஆண்டவர் நீங்க உங்க போக்கு என்ன, பேச்சு என்ன, என்ன நடக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த செய்தி மூலமா நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னு. இப்ப இவன் யாருக்கிட்டையும் சொல்லல, மனசுல யோசிக்கிறான். இயேசு அவனை இப்போ யார்கிட்டே சொன்னா தானே யாராவது போய் சொல்லியிருப்பாங்க அவர்கிட்ட. ஆனா யாருக்கிட்டையும் சொல்லல. எங்க வச்சிருக்கான்? அவன் மனசுலயே சொல்லி இருக்கிறான். யாருக்கு தெரியுது? அதான் தீர்க்கதரிசி. அதான் தீர்க்கதரிசி. இவர் ஒரு தீர்க்கதரிசி. இன்னொருத்தவங்க சொன்னதான். அப்ப அதே தீர்க்கதரிசனம் அவரோடு நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. யார் ஜெபம் பண்றாங்க, யார் வேதத்தை பிடிச்சுக்கிறாங்க, யார் ஆண்டவருக்காக வாழுறாங்க, முடிந்த வரைக்கும் பக்தியா பரிசுத்தமா சாட்சியா இருக்கணும்னு நம்முடைய தப்பு செய்யாம ஒப்பு கொடுத்து, தவறு செய்யாத மனுஷன் யாரும் உலகத்துல இருந்தாலும் தப்ப உணர்ந்து அதை விட்டுட்டு கர்த்தருக்காக வாழ ஒப்பு கொடுத்து தேவனுக்காக இருக்கும்போது, அப்பா அந்த கிருபையை கொடுன்னா அதே எண்ணங்களை அது நீங்க யோசிக்கிறது மேடையில இருந்தா வந்துடும். நீங்க யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பீங்க. உங்க வீட்டுல சில நிகழ்ச்சி நடக்கும், நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும். மேடையில இருந்து ஊழியர்கள் மூலமா கர்த்தர் பேசுவா. அப்போ தீர்க்கதரிசியாகிய இயேசு அதை வெளிப்படுத்துகிறார். என பேசுறது யாரு? அவர் தானே. ஊழியர்கள் மூலமா பேசுவது யார்? அவர் தானே. அதனால கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். எனவே இந்த பகுதியோட விட்டுறார். நீ 7 காரியம் இருக்கு. இல்ல இது வேணும். நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் குறிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஒரு குறிப்பு 2 3. ஆனா செய்தி ஜனங்களுக்கு போகணும். இப்ப சாம் வந்து அப்படிதான் பேசுறாரு. ஒரு வசனத்தை எடுத்து அதை ஆழமா உள்ள போயிட்டு, ஏன்னா ஜனங்களுக்கு செய்தி போகணும். என்ன செய்தி? இயேசு கிறிஸ்துவ நாம தெரிய 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 நம்முடைய குணங்கள் என்ன ஆகணுமா? மாற்றங்கள் உருவாகணும். அப்ப சும்மா அங்க வந்து ஏசாமியை பற்றியும் தெரியல, சர்ச்சை பற்றியும் தெரியல, பைபிளை பற்றியும் தெரியல, தெய்வீக ஒழுங்கும் தெரியல. அப்ப அப்படின்னா எப்படி நாம திருந்தி வாழ முடியும்? அந்த ஐயா அப்படிதான் பேசினார், பார்த்துக்கிட்டு இருந்தார். குருஸ்துவாகரன் அவர் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காரு. வசனத்தை எடுத்து நம்மளும் அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஜனங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா குறிப்பு வரணும்னு நான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நம்ம அங்க வந்து ஆமா இல்ல, இப்ப நீங்க சொன்ன வார்த்தைகள் சிலது நீங்க யோசிக்கிற அளவுக்கு இருக்கா இல்லையா? என்ன யோசிக்கணும், எதை பேசணும், எப்படி இருக்கணும், இதெல்லாம் விளங்குதா இல்லையா? அதுதான். சரி, இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அப்ப அவனை நோக்கி
உனக்கு ஒரு காரியம் சொல்லணும்ப்பா சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு கடன் பட்டவன் இருந்தான், அந்த கடனை கொடுக்கல, மன்னிச்சு விட்டுட்டான். அந்த விஷயம் நீங்க வீட்டுல போய் படிக்கணும், அப்பதான் அது முழுமையா விளங்கும். அப்ப இவன் அந்த சீமோன், அவன் பேர், இந்த பரிசேயன் பேர் என்ன சொல்லுங்க சத்தமா. இந்த சீமோன் யாருன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, லாசரு, மார்த்தாள், மரியாள் அவங்க அப்பா. அடுத்து இவன் குஷ்டரோகியா இருக்கான்னு வேற இடத்துல சொல்லியிருக்கு. இவன் குஷ்டரோகியா இருக்கான்னு வேற இடத்துல சொல்லியிருக்கு. 4 சுவிசேஷத்துல வித்தியாசமா எழுதப்பட்டிருக்கு. குஷ்டரோகியா இருந்த சீமோனின் வீட்டில், அந்த இடத்துல இவங்க எல்லாம் மரியாள்ங்கிறவங்க வந்தாங்கிற அதை லிங்க் பண்ணி சொல்லியிருக்கும் மற்ற இடத்துல. சரி, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு இருக்கிற இதை மட்டும் பார்ப்போம். சீமோன், அவருக்கு ஆண்டவர் ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அப்போ அவன் கரெக்டா பதில் சொன்னான். அப்ப அந்த பெண்ணு பக்கம் திரும்பி சொல்றாரு. அந்த பெண்ணு பக்கம் திரும்பி, நான் உன் வீட்டுக்கு வந்த முறைப்படி என்ன கனம் பண்ணல, என்ன செய்யணுமோ யூத முறைப்படி நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யல, ஒண்ணுமே பண்ணல, அதை வருஷப்பட்டி சொல்றாரு. ஆனா இந்த பெண்ணு பாரு, உன் வீட்டுக்கு வந்த அவள் பாவிதான், அவள் வந்து என்னென்ன செஞ்சா பாரு. அப்போ இவள் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் இவள் பாவம் மன்னிக்கப்பட்டது. அளவுக்கு மீறி என்கிட்ட அந்த பெண் என்ன பண்ணா, அன்பு கூர்ந்தாள். அப்புறம் அந்த பெண்ணை பார்த்து சொல்ற. அப்புறம் உடனே ஒரு கொஸ்டின் வருது, பாவத்தை மன்னிக்க இவரு, அட பாவத்தை மன்னிக்க வந்தவர் தான் இயேசு. பாவங்களை பாவத்தை வெறுக்கிறாரு, ஆனா பாவிகளை சொல்லுங்க. அதனாலதான் நம்ம சர்ச்சில் குடிப்பழக்கம் இருந்தா கூட சர்ச்சை விட்டுறாதீங்க, வாங்க நேசிக்கிறோம். திருட்டு பழக்கம் இருந்தா கூட கோயிலை விட்டுறாதீங்க, வாங்கன்னு சொல்றோம். தப்பான வாழ்க்கை உள்ளவங்களா இருந்தா கூட சர்ச்சை விட்டுறாதீங்க, சர்ச்சுக்குள்ள வாங்கன்னு சொல்றோம். யாரையும் நான் ஒதுக்கியிருக்கேனா? சத்தமா சொல்லுங்க. என் இயேசு செய்த ஊழியத்தை நாம செய்யணும். மனுஷன் பார்த்துட்டு அவன் தப்பு பண்றான், அவன் தான் நிக்கிறான், அவன் அப்படி பண்ணாங்க நிக்கிறா, இது மனுஷன் புத்தி, மனுஷன் பார்வை. என் இயேசுவின் பார்வை அது இல்ல, என் இயேசுவின் பேச்சு அது இல்ல. இயேசுவை போல நம்ம ஊழியம் செய்யணும். இப்ப பாருங்க, அவங்களுக்கு முன்னாடி அவள் பாவம் மன்னிக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு நம்ம அறிந்து கொண்ட விஷயம் என்ன? நம்முடைய சிந்தனை சரியா இருக்கணும். யாரையும் ஒதுக்கக்கூடாது, யாரையும் ஒதுக்கிடக்கூடாது. ஒருத்தவனும் நல்லவன் இல்ல, எல்லாருமே பாவம், எல்லாருமே பாவம் செய்தவங்க தான், எல்லாருமே கெட்டு போனவங்க தான். இந்த கெட்டு போனதை ரட்சிக்க தான் இயேசு வந்தா. இயேசுவை போல அன்பு செலுத்த உங்களுக்கு ஆயத்தமா? யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்களோ, மன்னிச்சிருக்காரு. இல்ல நீங்க யோசிங்க, இதை சொல்லும் போதே உங்க மைண்ட்ல ஒருத்தவங்களுக்கும் ஒண்ணு இருக்கலாம். நான் யோசிக்கிறேன், சில வீட்டுல அப்பா அம்மா இருப்பாங்க, அவ தப்பு பண்ணிட்டா, ஏய் என் வீட்டுக்கு வராதன்னுவாங்க. சில அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, அவ இதை பண்ணிட்டா, அவன் இதை பண்ணிட்டான், இனி என் வீட்டுல அவனுக்கு இடமே. சத்தமா சொல்லுங்க. ஆனா ஏசப்பா அப்படி இல்லை. ஏசப்பா அப்படி என்ன பண்றது தெரியல, தப்பு பண்ணிட்டாங்க, தெரிஞ்சு தப்பு பண்றாங்க, தெரியாம தப்பு பண்றாங்க. ஆனா ஏசப்பா மனுஷனை போல ஒதுக்கி விடுறவர் அல்ல. அதை போல நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நாம என்ன பண்ணணும்? நாள் வரும்போது அவங்கள போய் பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும், இந்த வார்த்தைகளை சொல்லணும். நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? எங்க சர்ச்சுக்கு வாங்க, நாங்க ஜெபம் பண்றோம், கடவுள் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய. நீங்க எங்கெங்கேயோ போய் அழ வேணாம், நீங்க எங்கெங்கேயோ போய் கெட்டு போக வேணாம், நீங்க எங்கெங்கேயோ போய் உங்க ஆத்மாவை கெடுத்துக்க வேணாம். நம்ம எல்லாம் பாவிங்க, எல்லாருமே தப்பு செய்தவங்க தான். அந்த ஒரு பாவி, இந்த பெண்ணு பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அங்க உள்ளவனால ஏற்றுக்கொள்ள முடியல, ஆனா இவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அவர் சாட்சியா வச்சிருக்காரு, அவர் தீர்க்கதரிசி, மற்ற யோசித்ததை கூட பார்த்தார் என்பதை சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. நாம கூட யாரையும் விட்டுறக்கூடாது. ஆமென். என் வீட்டுல எல்லாரும் தப்பு பண்ணா கூட நான் ஒதுக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? இயேசுவின் அன்பை நான் பார்க்கிறேன்.
என் சபையிலே தப்பு பண்ணக்கூடாது. ஆனா தவறு செய்தாலும் யாரையும் விட்டுவிட தூத்தி திரியிறத பார்த்திருக்கீங்களா? தூத்தி திரியிறத எனக்குரிய சில குடும்பங்கள் உள்ள விஷயங்கள் எனக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? நான் தூத்தி திரியிறத பார்க்கிறீங்களா? என் சத்தியத்தை சொல்லுகிறவர். ஜாக்கிரதையா இருக்கணும். வாழ்க்கையை மாற்றிக்கணும். இவர் யாரோ? இவர் யார்? நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி. அந்த ஊழியத்தை அவர் செய்கிறார். சிந்தனையை கூட அறிகிற தேவன். எனவே இந்த கொடுக்கப்பட்ட வார்த்தையை சிந்திங்க. நமக்கு பெரிய கிருபை கிடைச்சிருக்கு. இந்த கிருபையை நினைச்சு வாழுவோம். மற்றவரிடத்துல அன்பு கூறுவோம். எழுந்து நிற்போம். இந்த குருத்தோலை கொடுங்க. கடைசியா நம்ம கர்த்தரை துதிச்சு முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானா 2வது சர்வீஸ்ல வேற ஒரு கேரக்டர் பார்க்கலாம். 3வது சர்வீஸ்ல இன்னொரு கேரக்டர் பார்க்கலாம். ஓகே. சரி, ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தை எப்பவுமே கழுத, எப்பவுமே அதுன்னு பேசணும். இப்போ ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நம்ம புரியுற அளவுக்கு இருந்ததா இல்லையா? இதை போல நம்ம பிரசங்கம் பண்ண ஓகே தானே? வாய்ப்பு கிடைக்கட்டும். ஏன்னா இப்ப நெக்ஸ்ட் தலைவர்கள் எழும்பணும். நாமே கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருக்க அடுத்த தலைவர்களை எழுப்பணும் ஆசைப்படணும். ஓகே, கொடுங்க சீக்கிரம். இந்த வார்த்தைகளை சிந்தனை பண்ணுங்க. ஆண்டவருக்காக சிறகுகளின் நிழல் தனிலே இந்த ஆராதனை அதுக்காக நான் எனக்கு மட்டும் ஸ்பெஷல் வேணாம். ஓகேவா? சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையா இருப்பதினா என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல் தனிலே நம்பி இளைப்பாறுவே. நீ துணையா இருப்பதினா என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரே, நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரே, நம்பி இளைப்பாறுவே. மறைவிடவே ஆராதனை, குறைவிடவே உமக்கு ஆராதனை. அழைத்தரவே ஆராதனை, புகழிடவே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமாய் தாவரவே, என்னை அணுகாமல் காப்பவரே.
மத்தியில் என்னை காப்பவரே, இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே, நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே, கேட்காமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே, ஆராதனை மறைவிடமே உமக்கு, ஆராதனை அடைக்கலமே, மறைவிடமே உமக்கு, ஆராதனை மறைவிடமே, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை, இந்த புகலிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பரலோக பிதாவே துதிக்கிறோம், ஓசன்னா என்று சொல்லி துதிக்கிறோம். யார் இவர்? நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி எங்க இருதயத்தின் காரியத்தை அறிகிறவர், எங்க வாழ்க்கையை புரிகிறவர், எங்க பாவங்களை மன்னிக்கிறவர், எங்களுக்கு விசுவாசத்தை கட்டளையிடுகிறவர், சாட்சியாய் வைக்கிறவர். அந்த சம்பவத்தை புரிந்து தியானிக்க கருவினாரும் வந்த அனைவரையும் ஆசீர்வதியும். துதிக மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியனுடைய ஆசீர்வாதம் அனைவரோடும் ஆண்டவர் வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. நாத்துமாவே குருடவே, நாத்துமாவே